ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி வைக்க போகிறோம். அதுலேயே சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம். 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கு போட்டுக்கிடலாம். அப்புறம் கொத்தமல்லி புதினா பேஸ்ட், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், நெய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் நான் யூஸ் பண்ணுவேன். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு அது எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் பிரியாணி செய்ய உள்ள பாத்திரத்தை வச்சாச்சு. 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், போட்டதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா வதக்கணும். சரி, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தது இப்போ கூட ஆட் பண்ணுவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த டைம் கொடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணுறோம். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்லா பச்சை வாசனை போகச்சு வதக்கிட்டு அப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்க்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ப்ராசஸ்லாம் நல்லா சேர்ந்து வர்றது மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மசாலா எல்லாம் சேர்க்கணும். சிக்கன்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், வத்தல் தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா அரிசி அதுக்கு பிறகு தான் தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அந்த டைமில் நம்ம சிக்கனை 10 மினிட்ஸ் வேக விடணும். நம்ம 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம சிக்கன்லேயே 3 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது தம் பிரியாணி. அதனால் 3 கப் தண்ணியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விட்டுறணும். சிக்கன் நல்லா வேகட்டு. நான் உப்பு போடுறது வீடியோ எடுக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக காடை பொரியல் பண்ணுறதுக்கு காடை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன். சரி, 10 மினிட்ஸ் சிக்கன் வேக விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரக சம்பா அரிசியை 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து நம்ம பிரியாணிக்கு கடாயில் போட்டுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக சிக்கன் கூட அரிசியும் சிக்கனும் நல்லா கலந்து விடுறது மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிடணும். உப்பு எரிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வச்சுட்டு தேவையாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதினா இலைகளை மேலே ஆட் பண்ணிவிட்டு புதினா இலைகளை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டுட்டு அரிசி போட்டு வச்சு தம் வச்சிட வேண்டியது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அரிசி வெந்துருச்சா, எப்படி பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.